இப்போ பார்க்க போகிறது சம் நம்பர் 36. இப்போ கொஸ்டின் படிக்கிறோம் பாருங்க. A, B and S form a partnership firm. Share profit in the ratio of 3:2:1. Subject to the following. 1. S share in the profit guaranteed to the not less than rupees 15,000 in any year. அப்போ guaranteed profit பொறுத்த வரைக்கும் எஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட்னா 15,000. அதுக்கு அடுத்தது B gave guarantee to the effect that gross fees earned by her for the firm shall be equal to her average gross fees of the preceding 5 years when she was carrying on proportion alone, which is rupees 25,000. அப்போ பிக்கு பொறுத்த வரைக்கும் கிராஸ் ஃபீஸ் கிடைக்குது. எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கணும்னா லாஸ்ட் 5 இயர்ஸாக பார்க்கும் போது 25,000 கிடைக்கணும். The net profit for the year ended 31st March 2017 is rupees 75,000. அடுத்தது the gross fees earned by B for the firm was rupees 16,000. ஆனால் வந்து இவர் எவ்வளோ தான் ஏர்ன் பண்ணுறாருன்னா B வந்து 16,000 தான் ஏர்ன் பண்ணுறாரு. ஆனால் கேரண்டடாக எவ்வளோ கொடுக்கணும்னா 25,000 கொடுக்கணும். இப்போ இதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், பிஸ்னஸுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் ப்ராஃபிட்டபிளாக ஆகிப்போச்சுன்னா 9,000 rupees ப்ராஃபிட்டபிளாக ஆகிப்போச்சு. இப்போ இந்த அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன பண்ணணும்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் போடும்போது பை நெட் ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து 75,000 போட்டுடுவீங்க. அதுக்கு அடுத்தது ஆடுன்னு கூட போட வேண்டாம், பை கிராஸ் ஃபீஸ் ஆர் ப்ரொபோர்ஷன் ஃபீஸ் ப்ராக்கெட்டில் வேணா வந்து 25,000 மைனஸ் 16,000 எவ்வளோ அமௌண்ட்டுனா வந்து 9,000 வரப்போகுது. இப்போ நான் சம்மை வந்து வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ப்ராஃபிட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் போடுறீங்க. பை நெட் ப்ராஃபிட் அமௌண்ட் எவ்வளோனா 75,000. அதுக்கு அடுத்தது பை பீஸ் ப்ரொபோஷன் ஃபீஸு 25,000ல் வந்து 16,000 தான் அவருக்கு ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ அதனால் பிஸ்னஸுக்கு எவ்வளோ லாபம்னா பொறுத்த வரைக்கும் 9,000. அப்போ ஓவரால் டோட்டல் பார்த்தீங்கன்னா 84,000 பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் அமௌண்ட்டு. அப்போ டோட்டல் அமௌண்ட் 84,000 உங்களுக்கு பேலன்ஸ் ஆகுது. இந்த அமௌண்ட்டை தான் நாம் வந்து பிரித்து கொடுக்கணும். அதாவது யார் யாருக்கு பிரித்து கொடுக்கணும்னா ஏக்கு பிரித்து கொடுக்கணும், பிக்கு பிரித்து கொடுக்கணும், எஸ்ஸுக்கு. இங்கே பாருங்கள், கீழே கால்குலேஷன் பாருங்கள். டோட்டல் ப்ராஃபிட் ருபீஸ் எவ்வளோனா 84,000. எந்த ரேஷியோனா 3:2:1 ரேஷியோவில். இப்போ ஏக்கு பொறுத்த வரைக்கும் 84,000 இன்ட்டு 3/6 எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 42,000 வருது. அதே பிக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 28,000. அதே இது எஸ்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வருதுன்னா 14,000 தான் வருது. ஆனால் அவருக்கு கேரண்டட் ப்ராஃபிட் அமௌண்ட் எவ்வளோ கொடுக்கணும்னா 15,000 கொடுக்கணும். அப்போ எவ்வளோ அமௌண்ட் டிஃபிஷியன்சி வருதுன்னா 1,000 rupees டிஃபிஷியன்சி. இந்த அமௌண்ட்டை யார் யார் பேர் பண்ணணுமா ஏயும் பியும். அந்த ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3:2 தான். அப்போ இவர் பொறுத்த வரைக்கும் 600 கொடுக்கணும், அவர் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ 400. இப்போ இங்கே பாருங்கள், டு ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் முதல்ல ஏ எவ்வளோ அமௌண்ட்னா 42,000ல் 600 போக பாக்கி அவருக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட் 41,400. அடுத்து பிக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எவ்வளோ அமௌண்ட்டுனா 28,000. அதில் வந்து 400 போயிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்க அமௌண்ட்டு 27,600. அடுத்தது எஸ்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 14,000 ப்ளஸ் அந்த டிஃபிஷியன்சி அமௌண்ட்டு, ரெண்டு பேருடைய டிஃபிஷியன்சி அமௌண்ட்டு எவ்வளோ அமௌண்ட்னா 1,000 rupees ஆட் பண்ணி 15,000. அப்போ நமக்கு பொறுத்த வரைக்கும் 36ஓட கேரண்டட் ப்ராஃபிட் அமௌண்ட்டு வந்து அதாவது கால்குலேஷன் முடியுது. 37லேருந்து நமக்கு வந்து பாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இது இந்த பகுதி வந்து அப் டு 43 வரைக்கும் வரும்னு வச்சிங்களேன். இது ஒரு முக்கியமான பகுதி. இப்போ அடுத்தது அந்த சம் அதாவது 37 அந்த அடுத்த இதில் பார்க்கும்போது நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நடத்துகிறேன்.